வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிச்சன். ஒரு சின்ன குட்டி பிஸ்னஸ் டிப்ஸ் பார்க்கலாம். பிஸ்னஸ் டிப்ஸ் அப்படிங்கிறத விட பிஸ்னஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் அதுக்கு வந்து ரொம்ப அழகாக பொருந்தும். அதாவது நேற்று வந்து ஒரு சடன் எமர்ஜென்சி பிளானால் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பி போனோம். ஸோ லன்ச் டைம் அந்த டைமில் ஓகே ஏதாவது வந்து வெளியில் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். எதுக்கும் வீட்டிலேருந்தும் கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு போனோம் ஆக்சுவலாக. ஏன்னா நார்மலாக வந்து ட்ராவலில் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் நாங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே போகிற வழியில் வந்து ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட் தான் இருந்தது. சரி ஓகே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பார் ரைஸ் வந்து பிக்கப் பண்ணோம். இந்த வழியில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே வந்து எங்களோட லஞ்சை முடித்தோம். ஸோ இந்த சாம்பார் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்டியாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் ஏன் நம்ம அங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு டின்னருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு வந்தோம். போயிட்டு டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி இட்லி அண்ட் தென் வந்து ஒரு தோசை தான் வந்து சிம்பிளாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னா நினச்சிக்கோங்க, அந்த பொடி இட்லியும் அந்த தோசையும் வந்து பார்த்திங்கன்னா வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. ஸோ ஏன்டா இங்கே வந்தோம், இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு மீலில் வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஏன் இதை இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஸ்னஸை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. உங்களோட லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களோட சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நாங்கள் அடுத்த ஒரு மீலுக்கு அதை தேடி வரும்போது அதே டேஸ்ட், அதே கன்சிஸ்டன்சி, அதே குவாலிட்டி உங்களால் கொடுக்க முடியல. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸில் பண்ணும்போது உங்களோட குவாலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து தக்க வச்சுக்க முடியவே முடியாது. யார் ஒருத்தவங்க அவங்களோட பிஸ்னஸோட குவாலிட்டியும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ண முடியும். அது எந்த பிஸ்னஸாக வேணால் இருக்கலாம். முக்கியமாக நீங்கள் ஃபுட் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரே செகண்டில் காணாமல் போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நேற்று அந்த ஒரு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் இனிமேல் அந்த இடத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். மேபி வேறு எல்லா மற்ற ஐட்டம்லாம் கூட நல்லா இருக்கலாம், அந்த 2 ஐட்டம் நல்லா இல்லாமல் போகலாம். பட் எங்கள் மைண்ட் செட் என்ன தோணுச்சு அப்படின்னா இனிமேல் அந்த இடத்துக்கு போகவே கூடாது, இதோட லாஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மைண்ட் செட்.